வணக்கம் மக்களே, இது உங்களோட சேனல். நீங்கள் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2ஓட ஃபைனல் எஸ்கேப், அதாவது போட் எஸ்கேப் பண்ண போகிறோம். சாரி மக்களே, அன்ஃபார்ச்சுனேட்லி நான் வந்துட்டு ஹெட்பால் 2 விளையாட முடியல. ஏன்னா சம் இஷ்யூஸ் வருது எனக்கு. ஸோ அதனால் அந்த வீடியோ போட முடியாது என்னால். மேபி நான் அப்டேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன். அதை அப்டேட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். அதுக்கு நம்ம இதே விளையாடுவோம் மக்களே. ஸோ இது மக்கள் இப்போதைக்கு ஈஸி லெவலில் தான் விளையாட்டுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மல் போகலாம். அதுக்கு மேலே நம்ம ஹார்ட் மோட், எக்ஸ்ட்ரீம் மோடு கூட போகலாம். அந்த வீடியோஸ்லாம் கொஞ்ச நாளில் வந்துடும், கவலைப்பட வேண்டாம். வீடியோ எடுக்க ஏன் இவ்வளோ நாள் ஆச்சுன்னா, கொஞ்சம் ஃபோன்லாம் ரிப்பேரில் இருந்துச்சு, டிஸ்பிளே உடச்சிட்டேன். படிக்கட்டில் நடந்துகிட்டே இருந்தேன், திடீர்னு படிக்கட்டில் உடஞ்சிச்சு. ஸோ சாரி மக்களே, அதனால் வீடியோ எடுக்க முடியல. சோபா சரிங்க மக்களே, பாஸ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன், அதனால நான் வந்துட்டு வேறு ரூமுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன். சோபா ஓகே, நம்ம ரூமுக்கே வந்தாச்சு. நம்ம கேமிங் ரூமுக்கு எத்தனை நாள் ஆச்சு இந்த வீடை பார்த்து. ஸோ ஆயா மட்டும்தான் இருக்குது, ஈஸியாக விளையாட முடியாது. அது பண்ணுவோம். ஆனால் போன இது ரொம்ப கஷ்டம்தான் மக்களே. ஆனால் எப்படி பார்த்துச்சுன்னு தான் தெரில எனக்கு. ஐயோ, இவ்வளோ நேரமா? இப்போ இவ்வளோ நேரம் ஆகுது. எதுவும் இல்லை. இன்னும் ஆயா இல்லையா? இறங்குற மாதிரி சவுண்ட் கேட்குது, பார்ப்போம். சவுண்டு கேட்குது, எனக்கு சவுண்டு கேட்குது. வரட்டும் கீழே வரட்டும். நாயா சவுண்டு கேட்குது, ஆனால் வர மாட்டேங்குது. திடீர்னு வெளில போகும்போது பார்த்துச்சுன்னா தான் பிரச்சனை. சரி ஓகே, எதுக்கு நம்ம இப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். பயமா இருக்குல்ல, ரொம்ப சவுண்ட் கேட்குது. சரி ஓகே, பாயா இங்கே வராது. இப்போதான் வருது. நீ வாயா. டக்குன்னு பெல் அடிச்சிடாதலாம். ஓகே, சஞ்சன் இல்லை. ஐயோ, உள்ள வேற தள்ளி விட்டேனே. தள்ளுப்பான். ஓகே, உள்ளே போயாச்சு. ஹெலிகாப்டர் கிங் நம்மளுக்கு தேவையில்லை. ஐயோ, ஏன்டா ட்ராப்பு சும்மாவே எடுத்தாடா. ட்ராப்பு எனக்கு வைக்க போதும், ஆப்புங்க. எப்படின்னு தேவைப்படாது. நான் பார்க்கல. ஓகே நம்மளுக்கே வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கு, அதனால ஓப்பன் பண்ணுவேன். இப்போ கையில் இவ்வளோ பெரிய நகம் பண்ணுவேன். நல்ல வேலை போச்சு. போகலாமா இல்லை வேணாமா? நம்ம இங்கே போய்
ஸோ போட்டுக்கு தேவையான பொருட்கள் எனக்கு என்னென்னு தெரியும். ஸ்பார்க் பிளக் நம்ம பட்டியல் போடுறப்பெல்லாம் இங்கே வந்து போகும். தேவையான பொருட்கள் என்னென்னா ஸ்பார்க் பிளக், ஃபியூவல், போட் கீ, போட் ஸ்டேரிங் வீல். போன தடவை பார்த்தீங்களா போட் ஸ்டீரிங் வீல் அங்கே போயிடுச்சு. ஸோ இப்போ நான் அதுக்கு வேறு பார்க்கணுன்னா 3 பிக்சர்ஸில் அதெல்லாம் கடைசியாக இல்லைன்னா நம்ம அங்கே போய்ப்போம். போட் ஸ்டீரிங் வீலு, பேடலாக் கீ, அவ்வளோதான் 5 விஷயந்தான். ஸ்பார்க் பிளக், ஃபியூவல், போட் ஸ்டீரிங் வீல், கீ, பேடலாக் கீ. ஸோ நம்ம வந்துட்டு இல்லை ஸ்பார்க் உட்காந்து போடும். சவுண்டு கம்மியாக இருக்குமோ அது கேட்கவே இல்லை. நம்ம நல்ல நேரம் போல இன்னைக்கு ஈஸியாக தான் இருக்குது அப்படின்னா சொல்கிறக்கூடாது. திடீர்னு ஆயா எங்கேருந்து வந்தாச்சுன்னா ஹேண்டு வீலா யாருக்கு தேவை ஹேண்டு வீலு? ஆனால் நாங்கள் கூப்பிடல. ஐயா நான் கூப்பிடவே இல்லையா? ஏன் வந்தேன் ஒரு கூப்பிடவேன்றது கேட்டுச்சு. அது என் மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஐயோ அதில் பார்க்கல. current fluctuation. Where are you? You போக மாட்டேங்குதே. வந்து போச்சு. ஐயோ அம்மா சவுண்டு கேட்டு சார் வந்துட்டேன். என்ன மக்கள் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பார்க்கல அங்கே ஒரு ட்ராப் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஆயா கேளம் ஒர்க் ஆகுதோ இன்னும் நல்லா தெரிஞ்சுட்டேனா மக்களை ஒரு தடவை சொல்லி எனக்கு திரும்ப இடத்துல தான் எப்படி பால அந்த ஆயா முதல்ல இந்த கன்னு கிடைக்கணுமே. கன் எங்கே இருக்கும்? நம்மள வெப்பன் கீ தெரியுமா? அப்படின்னு பண்ணுறோமா இல்லை ஸ்டன்னு கண்ணு தேடுவோமா? அந்த ஆயா போகிற மாதிரியே தெரியல. ஜஸ்ட்டு மிஸ்ஸு வெளியில் போவா வேகமாக ஓடி போய் இங்கே பார்ப்போம். இல்லை நம்ம சான்ஸ் யூஸ் பண்ணிக்குவோம். எதுவும் இல்லை அங்கே போயிடுச்சு. கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். டக்கு கேஸ் கேனா சொல்லாதாயா? ஐயோ டே அப்படி போலாம். ஒரு நாளைக்கு இப்படி ஒழிஞ்சு போய் ஆனால் ஆயா வரும் இல்லை. ஏன்னா 2-3 தடவை நான் அதுக்கு கீழே அங்கே போட்டேன் வரும். ஆனால் வராதுன்னா இருக்க முடியாது.
ஐயோ என்னடா இது ஹெலிகாப்டர் ஸ்கிப்போடு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வந்துச்சு வந்துச்சு வந்து ஆயா வருது வருது வில்லது எங்கே வெளியே வருது வேகமாக வருது சவுண்டு கேட்டாங்க. என்ன ஆயா சிரிக்கிற? நான் கூப்பிட்டவங்க மட்டும் வேகமாக வந்தால் இப்போ வந்து ஸ்லோவாக போகிறேன். இல்லாத காலுக்கு ஷூ. ஆயா பேசுனது கேட்டுச்சா? ஆயா கேட்டுட்டோம். அது மிரிச்சா மட்டும் எதுவும் ஆகாதான், நம்ம மிரிச்சா மட்டும் எதுவும் ஆகல. நல்ல கதையாக இருக்கா மக்கள். இப்போ ஸ்டண்டுன்னு எனக்கு தெரியும் ஒரு இடத்துல இருக்கு. நான் அந்த இடத்துல டக்குன்னு போயிட்டு வரணும். போயிட்டு வந்துடலாமா? ஃபஸ்ட் ஆயா கீழே அனுப்பிடுறோம். கீழே போயிடுச்சு ஆயா. வந்துச்சு அப்படி ஜவரி மட்டும் மேலே பார்த்துறாதையா. அப்புறம் மறுபடியும் ஏதாவது சவுண்டை போட்டு ஐயோ டேய் தெரியாம அந்த அளவு வேறு மிதிச்சு தொலைச்சிட்டேன். இப்போ இதுக்கு வேறு ஆயா வருமோ? சவுண்டு கேட்குது. ஓ இப்போ நான் அங்கே தான் போகணும். பேசாமல் கீழே அப்படியே போட்டு ஹேண்டில் போடும். அதான் சவுண்டு. ஐயோ இங்கே இருக்கலாம் மேபி. சொன்னனே தங்கம் அங்கே மறந்துட்டியா? நான் இருக்கேன்டி தங்கம், உனக்கு நான் இருக்கேன். ஐயோ டக்குனு பயமா இருக்கு. பொண்ணு போ. இந்த ஸ்டன்னுக்கு இருக்கும் போது தான் கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஆனால் இவனை கொஞ்சம் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆனால் அங்கே போய்டும். அதனால் கொஞ்சம் எட்ஜினே இருக்கானா இங்கே இருக்கலாம். வருது என்னயா ஒரு பேக். ஏய் அப்படி உள்றி ஓடி. சரி இப்போ இங்கே என்னென்ன இருக்கு? கிளாஸ் மிஷன் தேவையில்லை போ. டோர் லாக்கும் தேவையில்லை. கன்ஃபார்மு ரெஞ்ச் தேவை. ஐயோ போ. டேய் ட்ராப்பு போல ஷூட்டிங் ஊற்றுறேன். நல்ல வேலை அந்த அளவு போகல. முதல்ல இதை டப்புன்னு வேகமாக பண்ணி முடிகிற அளவுக்கு எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக நம்ம பண்ணிட்டோன்னு வைங்க, நம்மளுக்கு நல்லது, பெஸ்ட்டு. அம்மா ஹெலிகாப்டர் மேனுவலா தேவையில்லை போ.
ஸோ இப்போ நான் இன்னொரு இடம் செக் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த இடத்த மட்டும் செக் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த குழந்தைய தாண்டி இல்லை, இன்னொரு இடம் இருக்குது. இல்லை, இன்கேஸ் அதில் கூட வைப்பானுங்க. இல்லை, இந்த இடத்த நான் செக் பண்ணலையே. செக்யூரிட்டிக்கு தேங்க்யூ. எதுவுமே இல்லை. ஆஹா, போட் ஸ்டீரிங் வீல் நல்லது. இங்கே ஒன்று தண்டானுங்க, அங்கே எதுவுமே தரமாட்டானுங்களே. கஞ்சப்ஷன் வேணாண்டா. ஆயா வந்துச்சா? ஆமா, போட்டுட்டு கீழே குதிச்சிருக்கலாமோ, ஏன்னா அதே மாட்டிட்டு வந்திருப்பேன். சொல்ல மாட்டேனே, கீழே குஞ்சாத. ஐயோ, இப்படியே கீழே குஞ்சுது, செத்துட்டேன். ஏன் கண் எதிரியே போடுது? நாசமா போக. ஆயா, இதோ உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியலையா? அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக நகருவோம். அயல்ல போயிட்டுருக்கு. அம்மா மொல்ல இதுக்குள்ளே போயிடுறேன் நான். சப்பா, இதெல்லாம் கொஞ்சம் தெம்பு. இப்போ இன்னும் இப்போ நம்மளுக்கு இல்லை, நம்ம கொசு பேட் எங்கே போட்டோம்? நம்ம கொசு பேட் அங்கே இருக்கு. ஐயோ, நான் வேணும்னா தள்ளி உள்ள. ஏய் வாயா. ஏய் ஓடியாச்சு. இப்போ பார்த்தாலும் இது மேலே. ஐயா, இதெல்லாம் உனக்கு ஓட தெரியலையா? ஏன் வலி வலி. ஆயா மேலே ஏறி வந்துடுச்சு. ஐயோ, ஒன்று பண்ணுங்க. இது எதுவுமே இல்லாத எதுக்கிட அந்த வீடு. இங்கே ஒன்று இருக்கு. இன்னும் நான் எந்த இடம்லாம் செக் பண்ணல. ரோபார் எங்கடா இருக்கு? ரோபார் அந்த குழந்தைய போட்டு தருவோமா? தண்ணி ட்ரைன் பண்ணிட்டோம். தம்பி தலையை கட்டுறான். டே 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 மக்களே மக்களே மக்களே, இங்கே என்ன சூப்பர். ஐயோ தக்காது இல்லை, பயத்தில் அப்படி இருக்கணும். இல்லை தக்காது, அப்படியே வழியிலே போடுவோம். ஏய் டக்குன்னு வாடா. ஆயா வேற வரப்போகுது, எனக்கு பயமாக இருக்கு. வா போயிடு. ஓகே இல்லை போ. அப்பா என்ன மக்களே, அந்த குழந்தைய போடும்போது தான் ஒரு மாதிரி திக்கு 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 திக்குன்னு இருக்கு.
இன்னும் பிசியில் வேறு நம்ம விளையாடலாம் மக்களே ஒரு நாள். ஏன்னா இப்போ கொஞ்ச நாளில் ஏன் பிசி தெரியுமா வர மாட்டேங்குது. கொஞ்ச நாளாக பிசியில் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ பேட்லாக்கி எடுத்துட்டோம் வேறு. போட்டுக்கு மட்டும்தான்யா. போட்டுக்கு மேலே போய் செக் பண்ணிடலாம். நல்லா ஆயம் வந்துட்டோம். சுட்டுடலாம். சுட்டு மேலே போய் பார்த்துட்டு போயிடலாம். ட்ருன்னு போயிடலாம். மேபி டைம் கிடச்சா இந்த கன் எடுக்கணும். எப்படியாவது எடுக்கணும். நீட வெப்பன் கீ. வந்துச்சு. கொஞ்சம் ஏற்றி அப்படி கொண்டு மேபி இந்த சைடு வெளில போகாதா. இந்த சைடு கூட வரலாம். மேபி நான் எப்படியோ உட்காந்துக்கிறேன். கொஞ்ச நேரம் ஆயா வரட்டும். எப்படி வந்துச்சு இது புரியல. ஐயோ டே 2 என்ன பண்ணலாம். இப்போ கொஞ்சம் பிளான் போட்டுடலாம் மக்களே. என்ன பிளான்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். அந்த அந்த ஒரு மிஷின் மாதிரி இருக்கும்ல, அதை ஆன் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போகிறோம். கன் எடுக்கிறோம். ஆயா மேலே வரத்துக்குள்ளே நம்ம போட்டுடுறோம். போட்டு மிச்ச வேலை அப்படியே எல்லாத்தையுமே கீழே போட்டுருவோம். ஈஸியாக இருக்கும். ஓகே அதுதான் நம்ம பிளான். தெரிஞ்சாலும் நம்ம பிளான் சரி பண்ணுறக்கூடாது. அந்த ஆயா நான் இப்படி ஒன்றுன்னுக்கிறேன். திடீர்னு பார்த்துச்சுன்னா என் பிளான் தப்பில்லை, ப்ரொடியூசர் தப்பு. இங்கே என் பக்கத்தில் தான் யாரும் இல்லைப்பா. ஐ மீன் இந்த கேம் ப்ரொடியூசர் வரல. போகலாம். டக்குன்னு வேகமாக போயிடலாம். ஐயோ ஒருத்தன் வேறு கூப்பிட்டானே. சரி பரவாயில்ல. கையில் கண்ணு இருக்கிறவங்க என்ன காலை வரட்டும். கூட்டாத டே தம்பி அப்படி போய் உட்காந்து எல்லா பொருளையும் கீழே போட்டான். கீழேனா ரொம்ப கீழெல்லாம் இல்லை. அந்த இந்த படிக்கட்டுக்கு கொஞ்சம் உள்ளேயாவது போட்டுடலாம். ஏன்னா ஈஸியாக இருக்கும்ல. அப்போ ஆயா வராது. இங்கே போட்டுடலாம். அப்புறம் வழியிலே இருக்க பேட்லாக்கி. வாடா ஃப்ரண்ட்ல போ. பேட்லாக்கி இந்த கீழே ரொம்ப பிரச்சனை. டக்கு 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 டக்குன்னு ஆயானும் வரல. இன்னும் 2 நிமிஷம் ஆகலை எனக்கு தெரிஞ்சு. அது அப்படியே இருக்கட்டும். நம்ம மேலே போயிட்டு அந்த போட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்துடுவோமா.
இந்த அளவுக்குலாம் நான் கஷ்டப்பட்டதே இல்லை இந்த போட் எஸ்கேப் பண்ணும்போது. முன்னாடிலாம் இன்கேஸ் வந்து க்ரோபார் கூட நீடர் தான். இன்கேஸ் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது, சேஃப் ஃபுல் வந்துச்சுன்னா சேஃப்டியும் காணும். சேஃப் ஃபுல்லாக எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். அப்புறம் மறுபடியும் மேலாம் வர முடியாது. அதுதான் மேபி ஆயா வந்துருக்கும். பார்ப்போம். கட்டுப்புடி ஆயா வா, மடி வா. ஐயோ இப்போ ஆயா போயிச்சா என்னன்னு கூட தெரியாது. எதை போட்டு டெஸ்ட் பண்ணலாம். கீழே போட்டுருவோமா? ஆனால் மறுபடி வந்துச்சுன்னா தான் பிரச்சனை. எந்திரிச்சு கூட இது கீழே விட மாட்டேங்குது. எங்க இருக்குங்க எனக்கு தெரியாது. சரி இப்போ ஒரே வழிதான், கீழே குச்சிடுவோம். செத்தாலும் பரவாயில்ல. அவ்வளோதான் மக்களே. ஆயா ஒரு 2 தடவை கூப்பிடுவோம். ஆயா கூப்பிட்டாச்சு. இன்னொரு தடவை கூப்பிட்டு காது கேட்டேன். சரி அப்படியே உட்காரும். ஆயா வர வரைக்கும் அவ்வளோதான். நம்ம போட்டுக்கு எடுத்துகிட்டு பறந்துடலாம். ஐயோ எங்க ஐயோ இப்படி போயிடலாம். பெஸ்ட்டு கதவு தோடா. ட்ராப் கீழே மட்டும் எடுத்துகிட்டு பறந்துடலாம். இன்கேஸ் சாயா வந்துச்சுன்னா வராது. என்ன பாடிக்கு கீழே போட்டு மறுபடியும் வந்து கன் எடுத்துக்கலாம். என்னப்போ இல்லை தானே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க மக்கள், அம்மா மட்டும் கூப்பிட்றாங்க. நான் அது மட்டும் போயிட்டு வந்துடுறேன். 2 செகண்ட் நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ பேட்லாக் தான் ரொம்ப சத்தம் வரும். ஸோ அதனால் பேட்லாக்கை முடிச்சிடலாம். எதுவும் மறக்கல. ஸ்பார்க்கில் படிக்கிறதுல தான் இருக்குது. இந்த கீழே சாப்பிட்டுக்கோ. வேணாம் கையில் கண்ணோடையே போவோம்.
இன்னும் சரி ஆய போட்டுருவோமா? வருது அதுவே வருது. ஸ்ட்ரைட் டு த ஹார்ட் ஃபயர், ஹார்ட் அட்டாக் மாதிரி. இப்போ கொஞ்சம் தைரியத்தை ஏற்றியாச்சு. கான்ஃபிடென்ஸ். தண்ணியில் விழுந்துடாது. ஏய் கல். அப்படியே ஒன்றா போட்டுருவோம், ஏன்னா டைம் இருக்கு இன்னும் உனக்கு. ஸோ இப்போ எல்லோரும் பண்ண முடிக்கோங்க, ஏன்னா கேஸ் லைன் எடுத்துகிட்டு வர போகிறேன். கேஸ் லைன் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டன்னு கனி எடுத்துக்கிட்டு கிளம்பிடலாம். ஸ்டன் கன் மேபி எடுக்கலாம், எடுத்து அப்படியே வீட்டுக்கு கூட போகலாம். நல்லா கிளம்பிடுவோம்பா. தண்ணியோட உளுந்துடாமல் போட்டுல போகணும். காட்டுங்கோ. நல்லா இல்லை, நீ வச்சுக்கோ. இல்லை இன்னும் 2 நிமிஷம் முடியல. அப்படியே முடிஞ்சிட்டாலும் எனக்கு அவ்வளோ. எனக்கு கையில் போட்டுக்கு இருக்குது, நான் எடுத்துகிட்டு கிளம்பிட்டே இருப்பேன். ஏன்னா ஐயோப்பா, தண்ணியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரல போகலாம். பாயா போயிட்டேன். பாய். அடிக்கணும் மட்டும் இன்னும் ஒரே வரும், அவ்வளோதான் மக்களே. இதோட நம்ம நார்மல் மோடு போயிடலாம். See you in the next video. Bye. அது வரைக்கும் ஸ்டே